இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, ಇವತ್ತು ನಾವು ನೋಡಬೇಕಾಗಿರೋ ಥೀಮು The God who sees. ಕಾಣುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಕಾಣುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. என்னுடைய தேவன் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ನನ್ನ ದೇವರು ಕಾಣುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் கண்ணிருந்து காணாத தேவன் அல்ல. ಅವರು ಕಣ್ಣಿತು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಆಗದ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நான் எங்கே இருந்தாலும், ನಾನು ಎಲ್ಲಿದ್ದರೂ, நான் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும், ನಾನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದರೂ, நான் யாராக இருந்தாலும், ನಾನು ಯಾರಾಗಿದ್ದರೂ, நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ನಾನು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದರೂ, ஏழையா இருந்தாலும், ನಾನು ಬಡವನಾಗಿದ್ದರೂ, நான் பணக்காரனா இருந்தாலும், ನಾನು ಶ್ರೀಮಂತನಾಗಿದ್ದರೂ, நான் படித்தவனா இருந்தாலும், ನಾನು ಓದಿದವನಾಗಿದ್ದರೂ, நான் படிக்காதவனா இருந்தாலும், ನಾನು ಓದು ಇಲ್ಲದವನಾಗಿದ್ದರೂ, சில சமயங்களிலே அவர் எதிர்பார்க்கிறது போல நான் எதிர்பார்க்கிறவனா இல்லாத இருந்தாலும், ಕೆಲವು ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಅವರು ನನ್ನನ್ನು ಎದುರು ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾನು ಎದುರು ನೋಡುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ, அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழாதவனாய் ஒருவேளை இல்லாமல் இருந்தாலும், ಅವರು ಇಷ್ಟಪಡುವ ಒಂದು ಜೀವನವನ್ನು ನಾನು ಬಾಳದಿದ್ದರೆ, குறைகள் உள்ளவனாய் நான் இருக்கிறவனாய் இருந்தாலும், ಕೊರತೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದರೂ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க நினைக்கலாம், என்ன கர்த்தர் பார்க்கறாரா? ನೀವು ಅನ್ಕೋಬಹುದು ಕರ್ತನನ್ನು இந்த ನೋಡ್ತಾ ಇದ್ದಾನೆ. சூழ்நிலையில கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? ಈ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ இந்த ಇದ್ದಾನೆ ಅಂತ வாழ்க்கையில ಹೇಳಿ. கர்த்தர் என் கூட இருக்கிறாரா? ಈ ಜೀವನದಲ್ಲಿ ಕರ್ತನು ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾನೆ ಅಂತ பார்த்துக்கிட்டு தான் ಹೇಳಿ. இருக்கிறாரா? ನನ್ನನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದಾರಾ ಅಂತ ಹೇಳಿ. என்ன கண்டுகொள்ள யாருமே இல்ல போல இருக்கு என் வாழ்க்கையில, ನಾನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ அப்படின்னு ஒருவேளை நான் நீங்கள் இருக்கலாம். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೀವು இன்னைக்கு ಇರಬಹುದು. கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறார். ಆದರೆ ಇವತ್ತು ಕರ್ತನು ನನಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು அவர் ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்றாரு, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, நான் உன்னை காண்கிற தேவன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಾಣುವ ದೇವನಾಗಿದ್ದೇನೆ. நம்ம அவரை பார்த்து இன்னைக்கு சொல்ல போறோம், ನಾವಿವತ್ತು ನೋಡಿ ಅವರನ್ನು ಹೇಳುತ್ತೇವೆ, நீர் என்னை காண்கிற தேவன். ನೀವು ನನ್ನನ್ನು ಕಾಣುವ ஹalleluya. ஹalleluya. நீங்க என்னை காண்கிற தேவனாய் ನೀವು இருக்கிறார். ನನ್ನನ್ನು ಕಾಣುವ ದೇವರಾಗಿದ್ದೀರಿ. ನಾನು ಮನುಷ್ಯನ முகத்தை பார்க்கிறான், ಮನುಷ್ಯನು ಮುಖವನ್ನು ನೋಡುವ, ஆனால் என் தேவன் என் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். ಆದರೆ ನನ್ನ ದೇವರು ನನ್ನ ಹೃದಯವನ್ನು ನೋಡುವ ಮನುಷ್ಯನು நான் சிரிக்கிறதை பார்க்கிறான், ನಾನು ನಗುವುದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. ஆனால் என் தேவன், ಆದರೆ ನನ್ನ ದೇವನು நான் சிரித்தாலும் எந்த சிரிப்புக்குள்ளாக உழைந்திருக்கிறதான கவலையை பார்க்கிறார். ನನ್ನ ನಗುವಿನ ಹಿಂದೆ ಕರ್ತನು ನನ್ನಲ್ಲಿರುವ ಒಂದು ಮನದಾಳವನ್ನು ನೋಡುವ, ನನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು ನೋಡುವವನಾಗಿದ್ದಾನೆ, ನನ್ನ ಚಿಂತೆಯನ್ನು ನೋಡುವ, ನನ್ನ ಕಷ್ಟವನ್ನು என் கஷ்டத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ನನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ನೋಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. இந்த இடத்துல ಈ ಜಾಗದಲ್ಲಿ ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் ಆದಿಕಾಂಡ 16:13. 16:13. ஆதியாகமம் 16:13 வசனம் சொல்லுகிறது. நீங்க வாசிக்கிறீங்களா? வாசிங்க. ಆಗ ಅವಳು, ನನ್ನನ್ನು ನೋಡುವಾತನನ್ನು ನಾನು ಇಲ್ಲಿಯೂ ನೋಡಿದ್ದೇನಲ್ಲ ಅಂದುಕೊಂಡು ತನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿದ ಯೆಹೋವನಿಗೆ ನೋಡುವ ದೇವರೆಂದು ಹೆಸರಿಟ್ಟಳು. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். இங்கே ஒரு மகள் இருக்கிறா, அவளுடைய பேர் ஆகார். எல்லாரும் சொல்லமா? ஆகார். ಒಬ್ಬಳು ಮಗಳಿದ್ದಾಳೆ, ಅವಳ ಹೆಸರು ಆಗಾರ್ ಅಂತ ಹೇಳಿ. ஆகார் சொல்லமா? இங்கிலீஷ்ல ஹகார். ಹೇಳೋನ್ವಾ? ஆகார் என்கிறதான ஒரு மகள். ஆகார் ಅಂತ ಹೇಳುವ அவளுடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நாம் பார்த்து அதில் இருந்த சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ಅವಳ ಜೀವನದಲ್ಲಿ ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಇಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. அந்த கதை சுருக்கத்தை உங்களுக்கு தெரிந்தாலும் நான் அதை சொல்றேன். ಆಬ್ರಹಾಮನು சாராள் என்று ஒரு தம்பதி இருந்தாங்க. ಆಬ್ರಹಾಮನ್ ಮತ್ತೆ ಸಾರಾ ಅಂತ ಹೇಳಿ ಇಬ್ಬರು ದಂಪತಿಗಳಿದ್ದರು. அவர்கள் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் ಅವರು ದೇವರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ನಡೆಯುವಂತ ಒಂದು ದಂಪತಿಗಳಾಗಿದ್ದರು. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் ಆಬ್ರಹಾಮಿಗೆ ಸಾರಾಳಿಗೆ ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார், ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார். ಅವರು ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು ಇಬ್ಬರಿಗೂ. என்ன கொடுத்திருந்தார்? நான் ஒரு குறித்த காலத்திலே உங்களுக்கு ஒரு குழந்தையை, ஒரு மகனை கொடுப்பேன், அந்த மகன் நிமித்தமாய் பூமி சந்ததியும் எல்லாமே நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தார். ಕರ್ತನು ಅವರಿಗೆ ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದರು. ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ಮಗನನ್ನು ಕೊಡುತ್ತೇನಂತ ಹೇಳಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದರು ಅವರಿಗೆ. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கொஞ்சம் தாமதமான உடனே, ಆ ವಾಗ್ದಾನವು ಅದು ನೆರವೇರುವುದಕ್ಕೆ ಸ್ವಲ್ಪ ಕಾಲವಾದರೂ ಸಹ, சாராள் என்ன பண்றாங்க? ಸಾರಾಳು ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ? ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, குழந்தையே இல்ல எனக்கு, ತುಂಬಾ ವರ್ಷ ಆಯ್ತು ನನಗೆ ಮಕ್ಕಳಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? ಅವಳು ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ? தன் கணவனாகிய ஆபிரகாமை நோக்கி என்ன சொல்றாங்க? ತನ್ನ ಗಂಡನಾಗಿರುವ ಆಬ್ರಹಾಮನ ನೋಡಿ, அந்த காலத்துல எல்லாம் வீட்டுல அடிமை பெண் வேலைக்காரங்க அடிமை பெண்ணா
வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ದಾಸಿಯರು ಅವರು ಮನೆ ಕೆಲಸದಾರ ಆಗಿರ್ತಾ ಇರ್ತಾರೆ. அப்போ அவங்கள ஒருத்தரை மனைவியாக நீங்க கொண்டு ಅವರಲ್ಲಿ ಒಬ್ಬರನ್ನು ನೀವು ಹೆಂಡತಿಯನ್ನಾಗಿ நம்முடைய ಮಾಡಿಕೊಂಡು சந்ததியை நீங்க பெருக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க அவங்க. ನಮ್ಮ ಸಂತತಿಯನ್ನು ನೀವು ಮುಂದುವರಿಸಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಒಂದು ಆಬ್ರ- ಯೋಚನೆಯನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. ஆபிரகாம் அதை கேட்டுட்டு ಅಬ್ರಹಾಮನು ಅದನ್ನು ಕೇಳಿ அதற்கு சம்மதித்து ಅದಕ್ಕೆ ಅವರು ಸರಿ ಅಂತ ಹೇಳಿ அடிமை பெண்ணாகிய ஆகாரை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். ದಾಸಿ ಆಗಿದ್ದ ಹಾಗಾರಳನ್ನು ಅವರು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்படி அவர் திருமணம் செய்து அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகிறது. ಆಗ ಅವರು ಇಬ್ಬರು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡು ತದನಂತರ ಅವರಿಗೆ ಒಂದು ಮಕ್ಕಳಾಗುತ್ತದೆ. அங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ಅಲ್ಲೇ ಒಂದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗುತ್ತದೆ. என்ன, ஆகாருக்கு ஒரு குழந்தை உண்டான உடனே அங்கிருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ಆಗಾರಿಗೆ ಒಂದು ಮಗು ಜನಿಸಿದಾದ್ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ತೊಂದರೆ ಶುರು ಆಗುತ್ತದೆ. இவ சாராள வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டா ஆகாரு. ಆಗಾರಳು ಬಂದು ಸಾರಾಳನ್ನು ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನೋಡುವ அத ಶುರು ಮಾಡಿದಳು. அத பார்த்து அவளுக்கு ரொம்ப மோசமா யோசனை ஆயிடுச்சு. ಅದನ್ನು ನೋಡಿ ಸಾರಾಳಿಗೆ ತುಂಬಾ ಒಂದು ಕಷ್ಟವಾಯಿತು. நான் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன், ನಾನ್ ನೋಡಿ ಮದುವೆ நீ ಮಾಡಿಸ್ದೆ, எனக்கே பெரிய பிரச்சனை பண்றியா ನೀ ನನಗೆ ದೊಡ್ಡ ತೊಂದರೆ ಕೊಡ್ತೀಯ ಅಂತ அப்படின்னு சொல்லி அவளை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ಹಾಗಂತ சாராள். ಹೇಳಿ ಸಾರಾಳ್ ಬಂದು ಹಾಗಾರಳನ್ನು ತಾತ್ಸಾರ ಮಾಡ್ತಾರೆ. அந்த கொடுமையை தாங்க முடியாம இந்த அம்மா என்ன பண்றாங்க, ஓடி போறாங்க, வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டாங்க. ಆ ಹಿಂಸೆಯನ್ನು ಅವರಿಗೆ ತಡ್ಕೊಳಕ್ಕಾಗದೆ ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಓಡೋಗ್ತಾರೆ. நான் நம்பி இருந்த இந்த என் நாச்சியார் என்ன வேதனைப்படுத்திட்டாங்களே, ನಾನು ನಂಬಿ ಇದ್ದ ನನ್ನ ಯಜಮಾನಿ ನನ್ನನ್ನು ಕಷ್ಟಪಡಿಸಿದ್ದಾಳಲ್ಲ, என் கணவன் என்னை கண்டு கொள்ளவில்லையே, ನನ್ನ ಗಂಡನು ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಂಡಲಿಲ್ವಲ್ಲ, வயிற்றுல குழந்தையோடு ನಾನು ಹೊಟ್ಟೆಯಲ್ಲಿ ನನ್ನ ಮಗು ಇಟ್ಟುಕೊಂಡು வனாந்தரத்துக்கு ஓடி போறாங்க, ನಾನು ಮರುಭೂಮಿಗೆ ಓಡುತ್ತೇನೆ, வலியோடு ஓடி போறாங்க, ನೋವಿನಿಂದ ಓಡಿ வேதனையோடு ஓடி போறாங்க, ಅವರು ತುಂಬಾ ವೇದನೆಯಿಂದ ಓಡೋಗ್ತಾರೆ, கஷ்டத்தோடு ஓடி போறாங்க. ಕಷ್ಟದಿಂದ ಓಡೋಗ್ತಾರೆ. என்ன இவ்வளவு பேர் கொடுமை கொடுக்கறாங்களே, ನನ್ನ ಇಷ್ಟು ಜನ ನನ್ನನ್ನು முதல் காரியம் ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾರಲ್ಲ ಅಂತ எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம், வில்டர்னஸ். ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ ಹೇಳೋಣ, ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ பாருங்க, வனாந்தரத்துல அந்த வில்டர்னஸ்ல ஓடி போறாங்க. ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಅವರು ಓಡಿ ಹೋಗ್ತಾರೆ. இன்னைக்கு இதே போலதான் நம்ம வாழ்க்கையும் சில சமயங்கள் இருக்கலாம். ಇವತ್ತು ಸಹ ನಿಮ್ಮ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. வில்டர்னஸ் எல்லாம் சொல்லலாமா? வில்டர்னஸ், ಹೇಳೋಣ, ಮರುಭೂಮಿ. வில்டர்னஸ்னா என்ன சொல்லுங்க? வனாந்தரம், ஒண்ணும் ಮರುಭೂಮಿ இருக்காது, ಅಂತ ಹೇಳೋಣ. அங்க எதுவுமே இருக்காது, ಅಲ್ಲಿ ಏನು ಇರೋದೇ சுத்தி ಇಲ್ಲ, பார்த்தா வனாந்தரம் தான். ಅಲ್ಲಿ ಸುತ್ತಲೂ ಏನು ಇರುವುದಿಲ್ಲ, ಬರು ಮರಳುಗಾಡಿನ ಪ್ರದೇಶವಾಗಿರುತ್ತೆ. இன்னைக்கு என்னையும் உங்களையும் என் கூட உங்க கூட ஆண்டவர் பேசுறாரு, உங்க கூட ಇವತ್ತು ನಮ್ಮಲ್ಲಿ ನನ್ನಲ್ಲಿ ஒருவேளை ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. வனாந்தர வாழ்க்கையாய் நானும் நீங்களும் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ನೀವು ಮರುಭೂಮಿಯ ಒಂದು ಜೀವನವಾಗಿ ಇರಬಹುದು. ஏன் எஜமான் என்ன கைவிட்டுட்டான், ನನ್ನ ಯಜಮಾನನು ನನ್ನ ಕೈಬಿಟ್ಟ, என் எஜமாட்டி என்ன கைவிட்டுட்டா, ನನ್ನ ಯಜಮಾನಿ ನನ್ನ ಕೈಬಿಟ್ಟ. என்ன இந்த மாதிரி சூழ்நிலை நான் பாரு, நான் ஓடி வந்துட்டேன், அந்த கொடுமை தாங்க முடியாம ஓடி வந்துட்டேன், ನಾನು ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾನು ಓಡಿ ಬಂದ್ಬಿಟ್ಟೆ ಅಂತ இனி என் வாழ்க்கை என்ன ஆவறது அப்படின்னு சொல்லி ஓடி ನನ್ನ வந்து. ಜೀವನ ಏನಾಗ್ಬೋದು ಅಂತ ಹೇಳಿ ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, ಒಂದು ನೆನಪಿಟ್ಕೊಳ್ಳಿ, ஆகாரை அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் சந்திக்கிறார். ಆಗಾರಳನ್ನು ಕರ್ತನು ಆ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಭೇಟಿ ನೀಡುತ್ತಾರೆ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகாரை அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் சந்தித்தது போல ಹಾಗಾರಳನ್ನು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಭೇಟಿ ನೀಡಿದ ஒருவேளை உங்கள் வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை வனாந்தரத்தை போல ஒருவேளை இருக்கலாம், தோன்றலாம். இந்த நேரத்திலும் என்னையும் உங்களையும் கர்த்தர் சந்திக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ಈಗಲೂ ಸಹ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ, ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಹಾಗಲಿ ಕರ್ತನು ಮರುಭೂಮಿಯ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವಿದ್ದರೂ ಸಹ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಭೇಟಿ ಆಗುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. இங்க தானே இருக்கிறீங்க, ಇಲ್ಲೇ ಇದ್ದೀರಲ್ಲ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, இந்த உலகம் அவ்வளவு சுயநலம் நிறைஞ்ச உலகம், ಈ ಜಗತ್ತು ಸ್ವಾರ್ಥ ಉಳ್ಳ ಜಗತ್ತ, இந்த உலகம் தன்னலம் நிறைஞ்ச உலகம், ಈ ಜಗತ್ತು ಸ್ವಾರ್ಥ ಉಳ್ಳ ಜಗತ್ತ. இந்த உலகம் தனக்கு எல்லாவற்றையும் நம்மை பயன்படுத்தி நம்மை சக்கையாக்கி போட்டுட்டு தங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற உலகம். ಈ ಜಗತ್ತು ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ತಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಡೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಉಪಯೋಗಿಸಿ ಅವರು ಮಾಡಿಕೊಳ್ಳುವ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. ஏதோ ஒரு சின்னதா இவங்க கொஞ்சம் பண்ணிட்டாங்க, ಏನೋ ಒಂದು ಚಿಕ್ಕದಾಗಿ ಅವ್ರು ಮಾಡಿಬಿಟ್ರು. ஆனாலும் வயித்துல ஒரு குழந்தை இருக்கே, ಆದರೂ கொஞ்சம் நல்லா நடத்தி இருக்கலாமே, தனக்காக தானே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க, ನನಗಾಗಿ ಎಲ್ಲ ಅವರು ಮದುವೆ ಮಾಡಿಸ್ಕೊಟ್ರು. அந்த எண்ணெல்லாம் அவங்களுக்கு இல்ல, ಆ ಯೋಚನೆ ಎಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಇಲ್ಲ. அந்த கஷ்டம் ஓடி வனாந்திரத்துல வந்து அழுது கொண்டிருக்கிறாள். ಆ ಕಷ್ಟವೆಲ್ಲ ಅವರು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಓಡಿ ಬಂದು ಅವರು ஒரு நீரூற்று சண்டையில வந்து அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ಅವರು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತ್ಕೊಂಡು கர்த்தர் தேவதூதன் மூலமாய் அங்க போய் பேசுகிறார். ಕರ್ತನು ದೇವದೂತನಾಗಿ அவர் என்ன சொல்றாரு, நீங்க இருக்காத, திரும்ப நீ உங்க எஜமான் கிட்டே போ, திருப்பி நீ ஆபிரகாம் சாராள் கிட்டே நீ போங்கன்னு சொல்லி ನೀನು ಇಲ್ಲಿ ಇರಬೇಡ, ನೀನು ಮತ್ತೆ ನಿನ್ನ ಯಜಮಾನರ ಹತ್ರ ಹೋಗು ಅಂತ ಹೇಳಿ ಕಳಿಸ್ತಾರೆ. வேதத்தை நம்ம வாசிக்கலாம். ನಾವು ವೇದವನ್ನು
கர்த்தருடைய தூதனானவள் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையில் கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு என்றார். வாசிக்கிறீங்களா? ಅವಳು ಮರಳುಕಾಡಿನಲ್ಲಿ ಶೂರಿನ ಮಾರ್ಗದ ಹೊರತೆಯ ಹತ್ತಿರ ಇರುವಾಗ ಯೆಹೋವನ ದೂತನು ಅವಳನ್ನು ಕಂಡು, ಸಾರಾಳಯದ ದಾಸಿಯಾದ ಹಾಗಾರಳೆ, ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗುತ್ತಿ ಎಂದು ಕೇಳಲು ಅವಳು, ನನ್ನ ಯಜಮಾನಿಯಾದ ಸಾರಾಳು ಬಳಿಯಿಂದ ಓಡಿ ಹೋಗುತ್ತಿದ್ದೇನೆ ಅಂದಳು. அந்த வனாந்திரத்துல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்க. ಆ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಹೇಳ್ತಾನೆ. பின்னும் கர்த்தருடைய தூதனானவன் கர்த்தனாದ ದೂತನಾದ அவளை நோக்கி, ಅವಳನ್ನು ಕಂಡು, நீ கர்ப்பவதியாகி இருக்கிறாய், ನೀನು ಗರ್ಭವತಿಯಾಗಿದ್ದಿ, ஒரு குமாரனை பெறுவாய், ನೀನು ಒಂದು ಮಗನನ್ನು, கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் ಕರ್ತನು ನಿನ್ನ ಕಷ್ಟವನ್ನು ಕೇಳುವ, அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுங்க, ಆತನಿಗೆ ಇಸ್ಮಾಯಿಲ್ ಎಂದು ಹೆಸರಿಡಬೇಕು அப்படின்னு சொல்றாரு. ಹಾಗಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பதான் ஆகார் பார்த்து என்ன சொல்றாங்க? ಆಗ ಹಾಗಾರ್ ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த வனாந்திரத்துல என்னை யாரும் பார்க்கல, ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಯಾರು ನೋಡಲಿಲ್ಲ, என் எஜமான் என்ன கைவிட்டாச்சு, ನನ್ನ ಯಜಮಾನನು ಕೈಬಿಟ್ಟನು, என் எஜமாட்டிக்கு நான் கொடுமை தாங்க முடியாம ஓடி வந்துட்டேன், ನನ್ನ ಯಜಮಾನಿಯ ನನ್ನ ಹಿಂಸೆ ನನ್ನ ತಡಕೊಳ್ಳಕಾದೆ ನಾನು ಓಡಿ ಬಂದೆ, என் வாழ்க்கை இனி அடுத்தது என்னன்னு எனக்கு தெரியல, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಯಾವ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, எனக்கு ஒண்ணுமே புரியல என் வாழ்க்கையில நடக்கிறது, ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಿರೋದು ನನಗೆ. ஆனா இந்த சூழ்நிலையில இந்த வனாந்திரத்துல என்னை யாரும் பார்க்காத போது என் கர்த்தர் என்னை வந்து பார்த்தார். ஹல்லேலூயா. ಆದರೆ ಈ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಯಾರು ನೋಡಲಿಲ್ಲ, ಆದರೆ ನನ್ನ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ನೋಡಿದನು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. என்னை கண்டுகொள்ள யாருமே இல்லை என்று நினைக்கிற சமயத்துல என் தேவன் என்னை வந்து பார்த்தார். ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳಲು ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ ಕ್ಷಣದಲ್ಲಿ ನನ್ನ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಬಂದು ನೋಡಿದ. அதனால அவ என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தையை சொல்றாங்க, என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. ಕಾಣುವವನು ಈ ಜಾಗದಲ್ಲಿ ನಾನು ಕಂಡೇ ಅಲ್ಲ ಅಂತ அவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, என்னை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ಅವರಿಗೆ ಒಂದು ಹೆಸರು ಇಡ್ತಾರೆ, ನನ್ನನ್ನು ಕಾಣುವ ದೇವನು ಅಂತ ಹೇಳಿ. பார்த்து சொல்லுங்க, உங்களை காண்கிறதற்கு ஒரு தேவன் இருக்குது. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ನಿಮ್ಮನ್ನು ಕಾಣುವ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದಾನೆ. நீங்க நினைக்காதீங்க இவங்க என்ன கண்டுக்க மாட்டேங்கறாங்க, அவங்க என்ன கண்டுக்க மாட்டேங்கறாங்கன்னு சொல்லி. ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ, ಇವರು ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ತಿಲ್ಲ, ಅವರು ನನ್ನ ಕಂಡುಕೊಳ್ತಿಲ್ಲ. நீங்க விரும்புகிறவர்கள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರು ಕಂಡುಕೊಳ್ಳದೆ நீங்க ಇರಬಹುದು. நேசிக்கிறவர்கள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம், ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿ ಮಾಡುವವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳದೆ ಇರಬಹುದು. நீங்க 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 எதிர்பார்க்கிறவர்கள் உங்களை கண்டு கொள்ளாமல் இருக்கலாம். ನೀವು ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳದೆ ஆனால் ಇರಬಹುದು. கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார். ಆದರೆ ಕರ್ತನೆಂತ அவர் பேர் எல்ரோஹி. ಅವರ ಹೆಸರು ಎಲ್ರೋಹಿ. எல்ரோஹி என்று சொன்னால் ಎಲ್ರೋಹಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ மூல மொழியிலே எல் என்றால் தேவன், ரோஹி என்றால் காண்கிறவர் என்று அர்த்தம். எல் ಅಂದ್ರೆ ದೇವರು, ಎಲ್ ರೋಹಿ ಅಂತಂದ್ರೆ ಕಾಣುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ அப்ப உங்களை எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களை காண ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. ನೀವು ಎಲ್ಲಿದ್ದರೂ ಸಹ, ಯಾವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದರೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಣುವ ದೇವರು நீங்கள் ஒன்றுமில்லாதவர்களாய் நீங்க வனாந்திரத்தில் இருந்தாலும் உங்களை காண ஒரு தேவன் உண்டு. ನೀವು ಏನು ಇಲ್ಲದ ಒಂದು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸಹ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವ ಒಂದು ಕರ್ತನ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இங்க தான் இருக்கிறீங்க, ಇಲ್ಲ ಇದ್ದೀರಾ? உங்களை காண ஒரு தேவன் உண்டு. ನಿಮ್ಮನ್ನು ಕಾಣುವ ಒಬ್ಬರು ದೇವರು. நினைச்சிராதீங்க என்ன காண ஒருத்தருமே இல்ல, ನೀವು ಅನ್ಕೋಬೇಡಿ ನಿಮ್ಮನ್ನು ಕಾಣಲಿಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ என்ன ಅಂತ விசாரிக்க ஒருத்தருமே இல்ல, ನನ್ನ ವಿಚಾರಿಸುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, என்னை கண்டுகொள்ள ஒருத்தருமே இல்ல, ನನ್ನ ಕಂಡುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ என் கூட கொஞ்சம் பேச ஒருத்தருமே இல்ல, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட யாருமே இல்ல, ನನಗೆ ಆಹಾರ ಕೊಡಲು ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, சாப்பாடு வேணாம் சாப்பிட்டியான்னு கேட்கறது கூட யாருமே இல்ல, ಆಹಾರ ಅಲ್ಲ ಊಟ ಮಾಡದಂತ ಕೇಳೋದಕ್ಕೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ அந்த மாதிரி நீங்க நினைக்கலாம். ஒருவேளை ಆ ರೀತಿ ನೀವು ಅನ್ಕೊಳ್ಬಹುದು. உங்களுக்குன்னு ஒரு தேவன் உண்டு. ಆದರೆ ನಿಮಗೆ ಅಂತ ಒಬ್ಬರು அவர் உங்களை ದೇವರಿದ್ದಾರೆ. எப்பவுமே அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ಅವರು ಯಾವಾಗಲೂ ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವ ತರ உங்களை விட்டு விலகுவதே இல்ல அவர். ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವ ದೇವರಲ್ಲ. அவர் சொல்றார், என் கண்கள் நீதிமான்கள் மீது எப்போது நோக்கமா இருக்கிறது என்று சொல்லி. ನನ್ನ ಕಣ್ಣು ಯಾವಾಗಲೂ ನೀತಿ ಮನುಷ್ಯರ ಮೇಲೆ ಇರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ. நீதிமான்கள் என்று சொன்னால் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளோ அவர்கள் பிள்ளைகள் மீது அவருடைய கண்கள் எப்போதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ನೀತಿ ಮನುಷ್ಯರಂತಂದ್ರೆ ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಅವರು ಯಾವಾಗಲೂ ಅವರ ಕಣ್ ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಅವರು ಯಾವಾಗಲೂ உங்களை எப்பவுமே பார்த்து கொண்டிருக்கிற தேவன் உண்டு எப்பொழுதுமே. ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವ ದೇವರು ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. இந்த உலகம் உங்களை வெறுத்து தள்ளலாம், ಈ ಜಗತ್ತು ನಿಮ್ಮನ್ನು ದೂಷಿಸಿ ತಳ್ಳಬಹುದು. சாராள் அவளை அவ்வளவு கொடுமைப்படுத்தினாங்க, ಸಾರಾಳು
ಅವಳನ್ನು ತುಂಬಾ ಹಿಂಸೆ ಮಾಡಿರಬಹುದು. சாராள் அவளை அவ்வளவு வேதனைப்படுத்தினாங்க. ಸಾರಾಳ್ ಬಂದು ಅವಳನ್ನು ತುಂಬಾ ஓடி போறாங்க, ಹೋದಾಯ್ತು, ஓடி போறாங்க. ಅವಳು ಓಡಿ ಹೋಗಿ, ஓ நான் என்னால இங்க இருக்க முடியல, இந்த கொடுமை என்னால தாங்க முடியலன்னு சொல்லி, ನಾನು ಇಲ್ಲಿ ಇರಕ್ ಆಗ್ತಿಲ್ಲ, ನನಗೆ ಆಗಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, ஆனால் வனாந்திரத்தில் பேசுகிற ஒரு தேவன் இருந்தார். ஹalleluya. வனாந்திரத்தில் அவரை காண ஒரு தேவன் இருந்தார். ஹalleluya. ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಒಬ್ಬ ದೇವರಿದ್ದರು. வனாந்திரத்தில் அவரை கண்டு அவரை நேசிக்க ஒரு தேவன் உண்டு. மறுபூமிಯಲ್ಲಿ ಕಂಡು ಅವಳನ್ನು ಪ್ರೀತಿಸುವಕ್ಕೆ நீ ಒಂದು போகாத, ದೇವರು இந்த பக்கம் போகாத, ನೀನು ಈ நீ ದಾರಿಯಲ್ಲಿ திரும்ப நீ உள்ள போ, ನೀನು ಮತ್ತೆ திரும்ப ஆபிரகாம் கிட்ட போ, ಮತ್ತೆ ಆಬ್ರಹಾಮ್ ಹತ್ರ திரும்ப சாரா கிட்ட போய் அவ கை கீழ இரு, ನೀನು ತಿರುಗಿ ನೀನು ಹೋಗಿ ಸಾರಾಳ ಬಗ್ಗೆ ನಡಿಕೋ ಅಂತ நான் உனக்கு ஒரு வழியை ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புறாங்க. ನಾನು ನಿನಗೆ ಒಂದು ಮಾರ್ಗವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ஹalleluya. ತಿರುಗಿಸಿ ಕಳುಹಿಸುತ್ತಾರೆ. உலகம் வெறுக்கையில் ಜಗತ್ತು ಅವಳನ್ನು ದೂಷಿಸಲು அவர் நம்மை அணைக்கிறார். ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அவர் அணைப்பில் ಅವರು ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು இந்த உலகத்தின் வெறுப்பை நாம் மறப்போம். ನಾವು ಈ ಜಗತ್ತಿನ ನಾವು ஹalleluya. ಮರೆತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், இந்த உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கிறீர், உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். சொல்லுவோமா? நான் உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கிறேன். இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அப்பா நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நீங்க எப்படி எங்க இருந்தாலும், ನೀವು ಎಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದರು, வனாந்திரத்துல இருந்தாலும், ನೀವು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದರು, சிரிச்சுக்கிட்டே சொல்லலாமா? ನೀವು ನಗುತ್ತಲೇ ಹೇಳಬಹುದಾ? நகுத்தலே நகுத்தலே ನಗುತ್ತಲೇ ನಗುತ್ತಲೇ நகுத்தலே சொல்லலாமா? ನಗುತ್ತಲೇ ಹೇಳೋನ್ವಾ? என்னை காண்கிற தேவன் ஒருவர் ನನ್ನನ್ನು உண்டு. ಕಾಣುವ ದೇವರು, ஹalleluya. என்னை காண்கிற தேவன் உண்டு, ನನ್ನ ಕಾಣುವ ದೇವರು ಉಂಟು, என்னை விசாரிக்கிற தேவன் உண்டு, ನನ್ನನ್ನು ವಿಚಾರಿಸುವ ದೇವರು ಉಂಟು, என்கிட்ட பேசுற தேவன் உண்டு, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲು என்னை உற்சாகப்படுத்த தேவன் உண்டு, ನನ್ನನ್ನು ಉತ್ಸಾಹಪಡಿಸುವ ದೇವರು, எனக்கு ஒரு வழியை உண்டாக்க ஒரு தேவன் உண்டு. ನನಗೆ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸುವ ದೇವರು ಉಂಟು. ஹalleluya. ಹalleluya. என் ஆட்சியார் என்னை வெறுக்கலாம், ನನ್ನ ಯಜಮಾನಿ ನನ್ನನ್ನು, என் எஜமானன் என்னை வெறுக்கலாம், ನನ್ನ ಯಜಮಾನನು ನನ್ನನ್ನು ஹalleluya. ಬಹುದು, ஆனால் என் கர்த்தர் என்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். ಆದರೆ ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ಕಾಣುವ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. சொல்லமா? வில்டர்னஸ். ಹೇಳೋನ್ವಾ? ಮರುಭೂಮಿ. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். என்னங்க? ಶಬ್ದದಿಂದ வில்டர்னஸ், வில்டர்னஸ். ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ. ಎರಡನೇದಾಗಿ லோன்லினஸ், ಏಕಾಂಗಿಯಾಗಿ. என்னங்க? என்னனஸ்? தனிமை. ಏಕಾಂಗಿಯಾಗಿ. தனிமையில நானும் நீங்களும் இருக்கலாம். ಏಕಾಂಗಿಯಲ್ಲಿ ನಾನು ನೀವು ಇರಬಹುದು. யோசிச்சு பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ. அடிமை பெண் தான், ನಾನು ದಾಸಿಯಾಗಿರಬಹುದು, ஆனா எனக்கு ஒரு ஸ்தானம் கிடைச்சிருச்சு. ನನಗೆ ಒಂದು ಸ್ಥಾನ ಸಿಕ್ಕಿತು. வேலைக்காரி தான், ನಾನು ಕೆಲಸದವಳು, ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்தானம் கிடைச்சிருச்சு. ನನಗೆ ಒಂದು ಸ್ಥಾನ ಸಿಕ್ಕಿತು. இனிமே நான் நல்லா இருப்பேன், ಇನಿಮೇಲೆ ನಾನು ಚೆನ್ನಾಗಿ, எனக்குன்னு சொல்லிக்கொள்ள ஒரு குடும்பம் இருக்கு, ನನಗೆ ಅಂತ ಹೇಳಿಕೊಳ್ಳ, எனக்குன்னு சொல்லிக்கொள்ள ஒரு எஜமான் இருக்கிறான், ஒரு எஜமான் இருக்கிறாரு, ನನಗೆ ಅಂತ ಹೇಳಿಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ನನಗೆ ಯಜಮಾನನು ಇದ್ದಾನಂತ ಹೇಳಿ. ஆனா ಆದರೆ அந்த எஜமான் என்ன பண்றாரு தெரியுமா? ಆದರೆ ಆ ಯಜಮಾನನು ಏನ್ ಮಾಡ್ತಾನೆ ಗೊತ್ತಾ? தன்னை தனிமைப்படுத்தி ಆತಳನ್ನು ಏಕಾಂಗಿ ಮಾಡಿ அவளை அனுப்பி விடுகிறார். ಆತಳನ್ನು ಕಳಿಸಿ ಬಿಡುತ್ತಾನೆ. குழந்தை பிறந்துடுச்சு, ಮಗು ಹುಟ್ಟಿತು, திரும்ப போயிட்டா ஆகார், திரும்பவும் ஆபிரகாம் சாராள் கிட்ட போயிட்டாங்க. ಮಗು ಹುಟ್ಟಿತು, ತಿರುಗಿ ಹಾಗಾರಳು ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ? ಇಸ್ಮಾಯೇಲ್ ಮತ್ತೆ ಅಬ್ರಹಾಮ್ ಹತ್ರ ಹೋಗ್ತಾಳೆ. இஸ்மவேல் குழந்தை பிறந்துட்டாங்க. ಇಸ್ಮಾಯಿಲ್ ಮಗನು ಹುಟ್ಟಿದನು. அப்புறம் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார்ல, ಕರ್ತನು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ನಲ್ಲ, ஈசாக்கும் பிறந்தாச்சு. ಈಸಾಕನು ಹುಟ್ಟಿದನು. அங்க இன்னொரு கிளாஷ் ஆகுது, ಅಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ತೊಂದರೆ ಆಗುತ್ತದೆ. இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை. ಅವರಿಬ್ಬರಲ್ಲಿ
இவங்களை ಕಲವಲಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஒரு மாதிரி நடத்துறது, அப்படி இப்படி நாங்க ஒரு பிரச்சனை, ಒಂದು ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವುದು, ಆ ರೀತಿಯಾದ ஒரு பெரிய குழப்பம் உண்டாகுது, ಅಲ್ಲಿ ಒಂದು ಕಲಹಲ ஒரு ಉಂಟಾಗುತ್ತದೆ. பெரிய குழப்பம் அந்த இடத்துல உண்டாகுது. ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಕಲಹಲ ಉಂಟಾಗುತ್ತದೆ. திரும்பவும் அவளுக்கு வேதனையாகுது. ಮತ್ತೆ ಅವಳಿಗೆ ಒಂದು ವೇದನೆ ಆಗುತ್ತೆ. ஆகார் என்ன பண்றா, ಆಗಾರಳು ಏನ್ ಮಾಡ್ತಾಳೆ, திரும்ப சாராள் அவ மேல கோவப்பட்டு ತಿರುಗಿ ಸಾರಾಳ ಮೇಲೆ ಕೋಪ, ஆபிரகாம் கிட்ட போய் ಆಬ್ರಹಾಮ್ ಹತ್ರ இந்த அடிமை பெண்ணை நமக்கு வேண்டாம், ಈ ದಾಸಿಯಾಗಿರುವ ಇವಳು ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ, அவன் ஈசாக்கோட வந்து சொத்து பங்கு போட முடியாது, சுதந்திரவாளியா இருக்க முடியாது, ಅವನು ಈಸಾಕನ ಬಳಿ ಬಂದು ಅವನು சொத்தನ್ನು அவளை அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு சொல்றாரு. ಅವನನ್ನು ಕಳಿಸಿ ಬಿಡು ಅಂತ ಹೇಳುತ್ತಾಳೆ. இவனுக்கு ஒரே வேதனை ஆயிடுச்சு. ಇವನಿಗೆ ತುಂಬಾ ಕಷ್ಟವಾಗುತ್ತದೆ. ஆபிரகாமுக்கு ஒரே வேதனை. ಆಬ್ರಹಾಮನಿಗೆ ವೇದನೆ என்னதான் ಆಗುತ್ತದೆ. அடிமை பெண்ணாக இருந்தாலும், ಏನೇ ದಾಸಿಯಾದ ಮಗನಾದರೂ, ஆனா அந்த குழந்தை என் குழந்தை தானே, ಆ ಮಗು ನನ್ನ ಮಗು ಅಲ್ಲವೇ, வேதனையா இருக்கிறாரு. ಅವರು ನೊಂದಿದ್ದಾರೆ. ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கிட்ட பேசுறாங்க. ದೇವರು ಬಂದು ಆಬ್ರಹಾಮನ ಹತ್ರ என்ன பேசுறாங்க, ಏನ್ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ, நீ வருத்தப்பட வேண்டாம், ನೀನು ವೇದನೆ ಪಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ. என்ன நடக்குதுங்க, ಏನ್ நீ வருத்தப்பட வேண்டாம், ನೀನು ಅಲ್ಲಿ ವೇದನೆ ஆனா நீ ಪಡಬೇಡ ஒண்ணு ಅಂತ செய், ಹೇಳಿ. ಆದರೆ ನೀನು ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು, நீ ஒண்ணு செய், ನೀನು ಒಂದು ಮಾಡು, நீ போய் ನೀನು ಹೋಗಿ சாராள் சொல்றதே செய். ಸಾರಾಳು ಹೇಳುವುದನ್ನೇ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿ. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கணும், ಕರ್ತನು ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು, அவளை வீட்டை விட்டு துரத்துன்னு சொன்னா ಅವಳನ್ನು ಮನೆ ಬಿಟ್ಟು ಕಳಿಸು ಅಂತ ಹೇಳಿದಾಗ துரத்த கூடாதுன்னு தானே ஆண்டவர் பண்ணிருக்கணும், ಕಳಿಸಬಾರ್ದಂತ ಹೇಳಿತಾನೆ ಕರ್ತನು ಮಾಡಿರ್ಬೇಕು. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, ಆದರೆ ಕರ್ತನು ஆபிரகாமை பார்த்து ಆಬ್ರಹಾಮನನ್ನು ನೋಡಿ, நீ வருத்தப்பட வேண்டாம், ನೀನು ನೊಂದುಕೊಳ್ಳಬೇಡ, சாராள் உனக்கு என்ன சொல்றாளோ அதை செய்யுங்க அப்படின்னு. ಸಾರಾಳ್ ನಿನಗೆ ಏನು ಹೇಳುತ್ತಾಳೋ ಅದನ್ನು ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿ. சொல்லமா லோன்லினஸ், ಹೇಳೋನ್ವಾ ಏಕಾಂಗಿತನ. சில சமயத்துல, ಕೆಲವು ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, சில சமயத்துல ಕೆಲವು ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ மனிதர்கள் நம்மை தனிமைப்படுத்துவார்கள், ಮನುಷ್ಯರು ನಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿಕೊಳ್ಳಬಹುದು. சில சமயத்துல ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தரும் நம்மை தனிமைப்படுத்துவார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ಪ್ರತ್ಯೇಕಿಸುತ್ತಾರೆ. ஆனால் மனிதன் என்னையும் உங்களையும் தனிமைப்படுத்தும் போது, ಆದರೆ ಮನುಷ್ಯರು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು அந்த ಪ್ರತ್ಯೇಕಿಸುವಾಗ தனிமைப்படுத்துகிற விஷயத்துல வெறுப்பு அடங்கி இருக்கும். ಆ ಏಕಾಂಗಿತನದಲ್ಲಿ ಒಂದು மனுஷன் தனிமைப்படுத்தும் போது அதுல கோபம் அடைஞ்சிருக்கும். ಮನುಷ್ಯನು ಪ್ರತ್ಯೇಕಿಸುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಕೋಪ ಉಂಟು. மனுஷன் தனிமைப்படுத்திருக்கும் போது அதுல வெறுப்பு அடங்கியிருக்கும். ಮನುಷ್ಯನು ಪ್ರತ್ಯೇಕಿಸುವಾಗ ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಸ್ವಾರ್ಥವಿರುತ್ತದೆ. மனுஷன் தனிமைப்படுத்தும் போது அதுல அவனுடைய சுயநலம் அடங்கியிருக்கும். ಮನುಷ್ಯನು ಪ್ರತ್ಯೇಕಿಸುವಾಗ ಅದರಲ್ಲಿ அவன் நல்லா இருந்தா போதும் சொல்லி நம்மள தனிமைப்படுத்திடுவான். ಅವರು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾರೆ ಸಾಕು ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನು தனக்காக அவன் யூஸ் பண்ணிக்கிட்டான். ತನಗೋಸ್ಕರ ನನ್ನನ್ನು சாராள் தனக்காக அவளை யூஸ் பண்ணிக்கிட்டா. ಸಾರಾಳು ತನಗೋಸ್ಕರ ಆತಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು தங்களுக்கு ஒரு சந்ததி உண்டாக வேண்டும் என்று சொல்லி யூஸ் பண்ணிக்கிட்டா. ತನಗೆ ಒಂದು ಸಂತತಿ ಉಂಟಾಗಲಿ ಅಂತ ಹೇಳಿ ಆತಳನ್ನು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡು அதுல சுயநலம் அடங்கி இருக்குது. ಆದರೆ ಅದರಲ್ಲಿ ನೋಡಿ ಸ್ವಾರ್ಥತನ ಉಂಟಾಗಿದೆ. ஆனால் ಆದರೂ சொல்லமா ஆದರೂ கர்த்தர் என்னை தனிமைப்படுத்தும் போது கர்த்தர் நன்னை பிரத்யேகிಸುವಾಗ அதில் கர்த்தருடைய திட்டம் அடங்கி இருக்கும். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. கர்த்தருடைய திட்டம் எனக்குள்ளாக அதில் அடங்கி இருக்கு. பாருங்க, மனுஷன் தனிமைப்படுத்துறான் பாருங்க. ஆதியாகமம் 21:9-10 வசனம் சொல்லுகிறது, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். பாத்தீங்களா என்ன பண்ணுங்க சொல்றாங்க? தள்ளுங்க அவங்கள, வேண்டா. அவன் நம்ம மகனுக்கு விரோதமாவே நிக்கிறான், நம்ம மகனையே அவன் என்ன பண்றான்? பரியாசம் பண்றான், புறம்பே தள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லுங்க, அத புறம்பே தள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவரನ್ನು தள்ளிಬಿಡು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க. ಈ ದಾಸಿಯಾದ ಮಗನು ಈಸಾಕನೊಂದಿಗೆ ಬಾಧ್ಯನಾಗಬಾರದು ಅಂತ ಹೇಳುತ್ತಾಳೆ. அண்ணா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க இங்க. ಆದರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ, அப்பொழுது தேவன் ಆಗ ದೇವರು ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாಮನನ್ನು அந்த ನೋಡಿ பிள்ளையையும் ಆ ಮಗನನ್ನು உன் அடிமை பெண்ணையும் குறித்து ಆ ದಾಸಿಯನ್ನು சொல்லப்பட்டது, ಹೇಳಿದ್ದೇನೆಂದರೆ உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ನಿನಗೆ ದುಃಖ ಇರಬಾರದಂತ ಹೇಳಿ ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும். உண்மைதான், ಈಸಾಕನಿಂದ ಹುಟ್ಟುವವರೆಲ್ಲ ನಿನ್ನ ಸಂತತಿಯನ್ನು ಅನ್ನಿಸಿಕೊಳ್ಳುವವರಾಗಿದ್ದಾರೆ. உன் சந்ததி விளங்கும், ನಿನ್ನ ಸಂತತಿ ಮುಂದುವರಿಯುತ್ತದೆ. ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதெல்லாவற்றையும் கேளு அப்படின்னு சொல்றார் ஆபிரகாம். ಆದರೆ ಸಾರಾಳ್ ಹೇಳುವುದನ್ನೆಲ್ಲ ನೀನು ಕೇಳು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அடிமை பெண்ணாகிய ದಾಸಿಯಾಗಿರುವ மகனும் உன் வித்தாய் இருக்கிறானே, ಮಗನು ನಿನ್ನ
உன் வித்தாய் உன் சந்ததியா இருக்கிறாங்களே, ನಿನ್ನ ಸಂತತಿ ಆಗಿದ್ದಾನಲ್ಲ, ஆனா அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லி ಅವನನ್ನು ஆண்டவர் ನಾನು சொல்றார். ಒಂದು ಜನಾಂಗವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ என்னவாக்குவேன்? ಏನಂತ பெரிய ಹೇಳಿ, ஜாதியாக்குவேன். ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. இஸ்மவேலை நான் என்ன பண்ணுவேன்? ಇಸ್ಮಾಯೇಲನ್ನು ಏನ್ அவங்க ಮಾಡುತ್ತೇನೆ? உன் ஜாதி தானே, ಅವನು ನಿನ್ನ உன்னுடைய பிள்ளை ಜಾತಿಯವನಲ್ಲ, தானே, ನಿನ್ನ ಮಗನಲ್ಲವೇ? நான் அவனையும் பெரிய ஜாதியாக்குவேன். ಅವನನ್ನು ನಾನು ದೊಡ್ಡ ஆனால் ಜನಾಂಗವಾಗಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ சாராள் ಹೇಳಿ. அவளை தள்ளும்போது ಆಗ ಸಾರಾಳ ಅವನನ್ನು ತಳ್ಳಬೇಕಾದ್ರೆ சாராளுக்குள்ள கோபம் இருந்துச்சு, ಸಾರಾಳಲ್ಲಿ ಕೋಪ ಉಂಟು, சாராளுக்குள்ள வெறுப்பு இருந்தது, ಸಾರಾಳಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥ ಉಂಟು, சாராளுக்குள்ள தன்னுடைய சுயநலம் அடங்கி இருந்துச்சு. ತನ್ನಲ್ಲಿ ಸ್ವಾರ್ಥತನ ಉಂಟು. ஆனால் கர்த்தர் ஆகாரை சரி நீ அவன் சொல்றது போல செய்யின்னு சொல்லி அனுப்பும்போது ஆண்டவர் அந்த இஸ்மவேல் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹalleluya. ಆಗ ಆಗಾರಳನ್ನು ನೋಡಿ ಕರ್ತನು ನೀನು ಇಸ್ಮಾಯಿಲನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಯೋಚನೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದೇನಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. அதனால நீங்க ஒருவேளை தனிமையை உணரலாம். ஒருவேளை நீங்க ಆಗ ನೀವು ಏಕಾಂಗಿತನವನ್ನು ನೀವು ಒಂದು ವೇಳೆ ನೀವು இப்படிப்பட்ட சூழ்நிலை, ನೋಡಬಹುದು. அந்த மாதிரி சூழ்நிலை தனிமை நீங்கள் நானும் உணரலாம். ಆ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ನೀವು ಇರಬಹುದು. எனக்கு யாருமே இல்லையே, ನನಗೆ ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, இவ்வளவு பேர் கூட இருந்தும் நான் தனிமையை ஃபீல் பண்றேனே, ಇಷ್ಟು ಜನ ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದರೂ ನಾನು ஃபீலிங் ಏಕಾಂಗಿತನವನ್ನು alone அப்படின்னு சொல்லலாம். ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೀನಲ್ಲ, நான் தனிமையா இருக்கிறேனே என்று சொல்லலாம். ನಾನು ಏಕಾಂಗಿಯಲ್ಲಿದ್ದೀನಲ್ಲ, எனக்கு கை கொடுக்க யாருமே இல்லையே என்று ನನಗೆ சொல்லலாம். ಕೈ ಕೊಡುವವರು ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ எனக்கு ಹೇಳಿ, துணையாய் நிற்க யாருமே இல்லை என்று சொல்லலாம். ನನ್ನೊಟ್ಟಿಗೆ ನಿಲ್ಲುವವರು ಯಾರು ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ சொல்லலாமா? வனாந்தரத்திலே ಹೇಳೋನ್ವಾ? தனிமையாய் இருந்த போதிலும் ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಏಕಾಂಗದಲ್ಲಿ ಇರಬಹುದು, கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಅವರು ಕಾಣುವ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. எப்படி அங்கலாய்க்கிறார் பாருங்க. ಅವರು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಅಲೆದಾಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. 21வது அதிகாரத்துல வசனம் சொல்லுகிறது, 21ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ பாருங்க. ನೋಡಿ, துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். 15வது வசனம், 21:15. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்புப்பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுறாங்க அவங்க. ಅವಳು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅಳುತ್ತಾಳೆ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வில்டர்னஸ் நீங்க பார்த்திருப்பீங்க ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ, ನೀವು போட்டோஸ்ல, நீங்க நேர்ல ஒருவேளை போயிருக்கலாம். ನೀವು ನೇರವಾಗಿ ಹೋಗಿರಬಹುದು. சாப்பாடு இல்லனா கூட இருந்திரலாம், ಊಟ ಇಲ್ಲದಿದ್ದರೂ ಸಹ ಇರಬಹುದು, தண்ணி இல்லனா இருக்கவே முடியாது. ಆದ್ರೆ ನೀರಿಲ್ಲದೆ ಇರಕ್ಕಾಗದಿಲ್ಲ. சில டைம்ல வில்டர்னஸ்ல நம்ம ரொம்ப நாள் பிரயாணம் பண்ணிட்டு போனோம்னு சொன்னா, ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಾವು ಹೋಗ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ, தனிமையில இருக்கும் பட்சத்துல ನಾವು ಏಕಾಂಗತನದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ நமக்கு ஒரு விதமான இல்யூஷன்ஸ் தோண்டும். கவனிங்க, என்ன கவனிங்க. ನಮಗೆ ಒಂದು ರೀತಿಯ ಭ್ರಮೆ ತೋರುತ್ತದೆ. பிரம்மை, ஒரு விதமான இல்யூஷன் தோணும். ನಮಗೆ ಒಂದು ರೀತಿಯಾದ ಭ್ರಮೆ ತೋರುತ್ತದೆ. பிரம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல இந்த வார்த்தை எனக்கு கிடைக்கல, நல்ல வேளை கரெக்டா சொன்னீங்க. ஒரு விதமான பிரம்மையா நமக்கு தோணும். ಒಂದು ರೀತಿಯಾದ ಭ್ರಮೆ ನಮಗೆ ತೋರುತ್ತದೆ. என்ன தோணும்? ಏನ್ தாகமா இருக்கிறோம், ಏನ್ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತೀವಿ? தாகವಾಗಿ இருக்கிறோம், ದಾಹವಾಗಿರ್ತೀವಿ. ஆனா தூரத்துல தண்ணி இருக்கிற மாதிரியே தெரியும். ಆದರೆ ದೂರದಲ್ಲಿ ಎಲ್ಲೋ ಒಂದ್ ಕಡೆಯಲ್ಲಿ ஓடி போய் பார்த்தா தண்ணியே இருக்காது. ಅಲ್ಲಿ ಓಡಿ ಹೋಗಿ ನೋಡಿದರೆ ಅಲ್ಲಿ ನೀರೇ பசியா இருக்கும், ಹಸಿವಾಗಿರುತ್ತದೆ. கனவுல சாப்பாடெல்லாம் வரும், ಕನಸಿನಲ್ಲಿ ಆಹಾರವೆಲ್ಲ ಬರುತ್ತದೆ. அப்படியே அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ಆ ರೀತಿಯಾದ ಒಂದು ಭ್ರಮೆ ಇರುತ್ತದೆ. அந்த மாதிரி ரியலாவே அந்த உள்ள இல்யூஷன் தோண்டும். அந்த ಅದು ನಿಜವಾಗಿ ಭ್ರಮೆ ಇರುತ್ತದೆ, மன பிராந்து. ಆದರೆ ಅದು ಭ್ರಮೆಯಾಗಿರುತ್ತದೆ. இங்க இந்த சாராளுக்கு இந்த ஆகாருக்கு என்னென்னலாம் நடந்ததுன்னு தெரியல. ಇಲ್ಲಿ அந்த வனாந்திரத்துல எடுத்துக்கிட்டு போன சாப்பாடு தண்ணி எல்லாம் தீந்துடுச்சு. ಆ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋದ ನೀರು ಆಗಲಿ ಆಹಾರ ಆಗಲಿ ಎಲ್ಲವೂ ತೀರಿ ಹೋದವು. அந்த சூழ்நிலையில ಆ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ பிள்ளை சாகர நிலைமையில இருக்கிறா. ತನ್ನ ಮಗುವು ಸಾಯುವ ಕ್ಷಣದಲ್ಲಿ அந்த சாகரதை என்னால பார்க்க முடியல, ಆ ಸಾವನ್ನು ನನ್ನಲ್ಲಿ ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ, பிள்ளை சாகரதை என்னால காண முடியாது, ನನ್ನ ಮಗು ಸಾಯುವುದನ್ನು ನೋಡಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಮಗುವನ್ನು ಒಂದು ಗಿಡದ ಮರದಲ್ಲಿ ಬಿಟ್ಟು தூரமா போய் அழுதுகிட்டு இருக்கறா. ದೂರ ಕಣ್ಣೆಟ್ಟುವ ದೂರದಲ್ಲಿ அங்க குழந்தை அழுதுகிட்டு இருக்கு, ಅಲ್ಲಿ ಮಗು ಅಳುತ್ತಾ ಇದೆ, இவ இங்க அழுதுகிட்டு இருக்கறா. ಇವಳು ಇಲ್ಲೂ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. என்ன செய்யறதுன்னு தெரியல, ಏನ್ ಮಾಡ್ಬೇಕಂತ ಅವಳಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಕರ್ತನು அந்த வனாந்தரத்துல, ಕರ್ತನು ಆ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ, அந்த தனிமையில, ಆ ಏಕಾಂಗತನದಲ್ಲಿ அவளோடு கூட பேசுகிறார். ಅವಳೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. என்ன சொல்றார் பாருங்க, ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ನೋಡಿ. 17வது வசனத்துல, தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கரங்களை தட்டலாமா? தேவனு மகுவின ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ, ஹல்லேலூயா. அந்த பிள்ளை அங்க தனிமையாய், அந்த ஆகார் அங்க தனிமையாய் இருக்கும்போது அந்த பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார்.
ಹಾಗಾರಳು ಅಲ್ಲಿ ಏಕಾಂಗತನದಲ್ಲಿ ಇರಬೇಕಾದರೆ ಮಗು ಅಲ್ಲಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅಳುವುದನ್ನಾಗಲಿ ಆತಳು ಕಲವಲಗೊಂಡಾತಳು ಅಳುತ್ತಿರುವಾಗಲೂ ಅದನ್ನು ಕರ್ತನು தேவதூதன் ಕೇಳಿಸಿಕೊಂಡನು. வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ದೇವದೂತನು ಆಕಾಶದಿಂದ ಆಗಾರಳನ್ನು ಕೂಗಿ, ஆகாரே, ಆಗಾಳೆ ಅಂತ உனக்கு ಹೇಳಿ, என்ன சம்பவித்தது? ನಿನಗೆ ಏನು ಸಂಭವವಾಯಿತು? பயப்படாதே. ನೀನು ಭಯಪಡಬೇಡ. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். ಮಗು ಇರುವ ಜಾಗದಲ್ಲಿ ದೇವರು ಆ ಶಬ್ದವನ್ನು நீ ಕೇಳಿಸಿದನು. எழுந்து பிள்ளையை எடுத்து அவன் உன் கையில பிடித்துக்கொண்டு போ. ನೀನೆದ್ದು ಅವನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಕೈ ಬಿಡದೆ ಇರು ಅಂತ அங்க ஒரு ಹೇಳಿ. வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಾಗ್ದಾನ ಕೊಡುತ್ತಾರೆ ನೋಡಿ. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ಅವನಿಂದ ದೊಡ್ಡ வனாந்தரத்திலும் ಜನಾಂಗವಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ. வனாந்தரத்திலும் ஒரு ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ வாக்குத்தத்தத்தை அவர் கொடுக்கிறார். ಒಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ದೇವರು ಅವಳ ಕಣ್ಣನ್ನು ತೆರೆದರು. அப்பொழுது அவள் ஒரு தண்ணீரின் துறவை கண்டு ಅವಳು ನೀರಿನ ಬಾವಿಯನ್ನು ಕಂಡು போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ತಿತ್ತಿಯಲ್ಲಿ ನೀರನ್ನು ತುಂಬಿಕೊಂಡು ಹುಡುಗನಿಗೆ ಕುಡಿಸಿ. தேவன் பிள்ளையுடனே இருந்தார். ದೇವರು ಆ ಹುಡುಗನ ಸಂಗಡ ಇದ್ದರು. அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். ಅವನು ಬೆಳೆದು ಕಾಡಿನಲ್ಲಿ ವಾಸವಾಗಿದ್ದು ಬಿಲ್ಲುಗಾರನಾದನು. அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில் ಅವನು ಪಾರಾನಿನ ಅರಣ್ಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿದನು. அவனுடைய தாய் எகிப்து தேசத்தாளாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணி விட்டாள். ಅವನ ತಾಯಿ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ Hallelujah. ಕನ್ಯೆಯನ್ನು ತರಿಸಿ ಮದುವೆ ಮಾಡಿಸಿದಳು. தனிமையா இருந்தன்ட்டு ಏಕಾಂಗಿಯಾಗಿದ್ದ அழுது கொண்டிருந்த போது ಅಳುತ್ತಿರುವಾಗ அவள் ஆண்டவர் வந்து அங்க பேசி வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவள் வாழ்க்கையை மாற்றுகிறார். ಕರ್ತನು ಬಂದು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟು ಆತಳ ಬಾಳನ್ನು ಆತನು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. என் வாழ்க்கையிலும் உங்க வாழ்க்கையிலும் அதையே செய்ய அவர் ನನ್ನ வல்லவராய் ಬಾಳಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಅದನ್ನು ಮಾಡುವ ஆன்லைன்ல ಆತನಾಗಿದ್ದಾನೆ. நீங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ನೀವು ಅದನ್ನು தனிமையில ನೋಡುತ್ತಿರಬಹುದು. ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ನೀವು ಏಕಾಂಗತನದಲ್ಲಿ யாருமே ಇರಬಹುದು. இல்லை என்று பேசிக் ಯಾರು கொண்டிருக்கலாம். ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ನೀವು யோசித்துக் கொண்டிருக்கலாம். ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಂಡಿರಬಹುದು. கர்த்தர் இருக்கிறார். ಕರ್ತನು ಇದಾನೆ ಅಂತ ಹೇಳಿ. வனாந்தரத்தில் தனிமையில் இருக்கிற ஆகாரை பார்த்தவர் உங்களையும் பார்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಏಕಾಂಗಿತನದಲ್ಲಿ ಇರುವ ಹಾಗಾರನ್ನು ನೋಡಿದ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லமா wilderness, ಹೇಳೋನ್ವಾ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ, அடுத்தது loneliness, ಏಕಾಂಗಿಯಾಗಿ, கடைசியாய் ಕೊನೆಯದಾಗಿ hopeless, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ನಂಬಿக்கையற்ற ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಭೇಟಿ ನೀಡಿದರು. நம்பிக்கையற்ற சூழ்நிலை, ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಭೇಟಿ ನೀಡಿದರು. அடுத்தது என்னன்னே தெரியல. ತದನಂತರ ಏನು ಅಂತ ಹೇಳಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. வனாந்தரத்தில் அவள் திரிந்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ಆತಳು ಅಳೆದಾಡಿದಳು ಅಂತ ಹೇಳಿ சுத்தி ವಾಕ್ಯವು சுத்தி ಹೇಳುತ್ತದೆ. பாக்குறா, ஒண்ணுமே தெரியல, கண்ணுக்கு ஒண்ணுமே புலப்படல, வெறும் வனாந்தரமாய் வெறும் மணலாய் இருக்கிறது. ಸುತ್ತಲೂ ಅವಳು ನೋಡುತ್ತಾಳೆ, ಏನೂ ಇಲ್ಲ, ಬರೀ ಮರುಭೂಮಿಯಾಗಿ ಮರಳು ಗಾಡಿನ ಪ್ರದೇಶವಾಗಿದೆ. அடுத்த அடி என்ன வைப்பது என்று தெரியல. ಅವಳು ನೆಕ್ಸ್ಟ್ ಒಂದು ಅಡಿ ಏನು ಮಾಡುತ್ತಾಳಂತ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಿಲ್ಲ. என்ன முடிவெடுப்பது என்று தெரியல. ಅವಳಿಗೆ ಏನು ನಿರ್ಧರಿಸಬೇಕಂತ ಹೇಳಿ நம்பிக்கையற்ற சூழ்நிலை. இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான், நாங்க ரெண்டு பேரும் சாக போறோம்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிறா. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವಳು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾಳೆ, ನಮಗೆ ಯಾರು ದಾರಿ ತೋರಿಸಿಲ್ಲ, ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೀವಿ ಅಂತ நான் ಹೇಳಿ. நம்பின என் கணவன் கைவிட்டு விட்டான். ನಾನು ನಂಬಿದ ನನ್ನ ಯಜಮಾನನು ಕೈಬಿಟ್ಟನು. நான் நம்பின என் எஜமானி கைவிட்டு விட்டாள். ನಾನು ನಂಬಿದ ನನ್ನ ಯಜಮಾನಿ என்னை ಕೈಬಿಟ್ಟಳು. துரத்தி விட்டார்கள். ನನ್ನನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟರು. என் வாழ்க்கை முடிந்து போய்விட்டது. ನನ್ನ ಜೀವನವು ಮುಗಿದು ಹೋಗಿಬಿಡ್ತು. அவள் அந்த இடத்திலே அழுது நம்பிக்கையற்றவளாய் இருக்கிறாள். ಆ ಜಾಗದಲ್ಲಿ ಅವಳು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾಳೆ. அங்க கர்த்தர் பேசுகிறார். ಅಲ್ಲಿ ஹalleluya. ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நம்பிக்கையற்றவர்களுக்கு, ನಂಬಿಕೆ துணை ಇಲ್ಲದವರಿಗೆ, இல்லாதவர்களுக்கு ಜೊತೆ ಇಲ್ಲದವರಿಗೆ அவர் நம்பிக்கையாய் அவர் துணையாய் இருக்கிறார். ಅವರು ನಂಬಿಕೆಯಾಗಿ ಜೊತೆಗಾರರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, சொல்லிடலாம், டாக்டர் சொல்லிடலாம், இனி அவ்வளவுதான், ಡಾಕ್ಟರ್ ಹೇಳ್ಬೋದು ಇನ್ಮೇಲೆ ಇಷ್ಟೇ ಅಂತ இனி ಹೇಳಿ. உங்க வாழ்க்கை அவ்வளவுதான், ನಿಮ್ಮ ಜೀವನ ಇಷ್ಟೇ இனி ಅಂತ உங்க ಹೇಳಿ. படிப்பு அவ்வளவுதான், ನಿಮ್ಮ ಶಿಕ್ಷಣವು ಇಷ್ಟೇ ಅಂತ இனி ಹೇಳಿ. உங்க வேலை அவ்வளவுதான், ನಿಮ್ಮ ಕೆಲಸವು ಇಷ್ಟೇ ಅಂತ இனி ಹೇಳಿ. உங்க வியாபாரம் அவ்வளவுதான், ನಿಮ್ಮ ವ್ಯಾಪಾರವು ಇಷ್ಟೇ இனி ಅಂತ உங்க ಹೇಳಿ. வாழ்க்கை அவ்வளவுதான். ನಿಮ್ಮ ಜೀವನ மேல வர முடியாது உங்களால. ನೀವು ಮೇಲೆ ಬರೋದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. இவங்க ரெண்டு பேரும் எஜமான் எஜமாட்டி தானே பார்த்தாங்க. இவங்க ನೀವು ಅವರಿಬ್ಬರು ಯಜಮಾನನಾಗಿ ನೋಡಿದ್ರಲ್ಲ, அவங்க யூஸ் பண்ணி சக்கையா போட்டுட்டாங்க இந்த அம்மா. ಅವರು ಉಪಯೋಗಿಸಿ ಹಾಗೆ ಬಿಟ್ರಲ್ಲ. சில சமயத்துல நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மள மேலே வர விட மாட்டாங்க, தெரியுமா? ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಮೇಲೆ ಬರೋದಕ್ಕೆ ಕೆಲವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಗೊತ್ತಾ? அங்கே இரு ನೀನು ಅಲ್ಲೇ ಇರು ಅಂತ இதுக்கு மேல ஏறக்கூடாது, ಇದಕ್ ಮೇಲೆ ನೀನು ಹತ್ತಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ. கொஞ்சம் மேல வந்தா போதும், ಸ್ವಲ್ಪ ಮೇಲೆ ಬಂದ್ರೆ ಸಾಕು, இதுக்கு மேல வராதப்பா தட்டி வச்சிருவாங்க. அப்படி ಇದಕ್ ಮೇಲೆ ನೀನ್ ಬರಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ ನಮ್ಮನ್ನು ತಗ್ಗಿಸಿ ಬಿಡ್ತಾರೆ. என்னப்பா என் வாழ்க்கை, ಏನಪ್ಪ ನನ್ನ ಜೀವನ, என்னால உயர முடியலையே, ನಾನು ಉನ್ನತ ಸ್ಥಾನಕ್ಕೆ ಬರಲಿಕ್ಕೆ என்னால மேல ಆಗ್ತಾ வர ಇಲ್ವಲ್ಲ? முடியலையே, ನಾನು ಮೇಲಕ್ಕೆ ಬರಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಿಲ್ಲ, என்னால இத படிக்க முடியலையே,
ನನಗೆ ಇದು ಓದಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ವಲ್ಲ, என்னால இது சாதிக்க முடியலையே. ನನಗೆ ಇದು ಸಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ அப்படி ஒருவேளை நானும் நீங்களும் நம்பிக்கையற்றவர்களா இருக்கலாம். ಆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ನೀವು ನಂಬಿಕೆ அந்த ಇಲ್ಲದವರಾಗಿರಬಹುದು. நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு நம்பிக்கையை உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ಆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். ಉಂಟು ಮಾಡುವರ பாதை இல்லாத சூழ்நிலையும் ஆண்டவர் பாதையை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். ಮಾರ್ಗ ಇಲ್ಲದ ಜಾಗದಲ್ಲಿ ಅವರು ಮಾರ್ಗವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. சிவந்த சமுத்திரத்தை உங்களுக்கு தெரியும், எகிப்து தேசம், ಐಗುಪ್ತ ದೇಶ, இஸ்ரவேல் மக்கள் அங்கிருந்து கொண்டுகிட்டு வராங்க. மோசே ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. பின்னாடி பார்வோன் துரத்துக்கிட்டு வராங்க. ಹಿಂದೆಗಡೆ ಆರೋನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಬರ್ತಾನೆ. இங்க பார்த்தா முட்டு சந்து, ಇಲ್ಲಿ ನೋಡಿದರೆ ಯಾವುದು பெரிய கடல், ದೊಡ್ಡ இந்த ಸಾಗರ, பக்கம் கடல், ಈ ಕಡೆ ನೋಡಿದ್ರೆ ಸಾಗರ, இந்த பக்கம் பார்வோன் சேனை, ಈ ಕಡೆ ನೋಡಿದ್ರೆ ಆರೋನನ இந்த பக்கம் போனாலும் சாவு, இந்த பக்கம் போனாலும் சாவு, ஒண்ணுமே பண்ண முடியல. ಈ ಕಡೆ ಹೋದರೂ ನಮಗೆ ಸಾವು ತಪ್ಪಿದ್ದಲ್ಲ, ಆ ಕಡೆ ಹೋದರೂ ನಮಗೆ ಸಾವು ತಪ್ಪಿದ್ದಲ್ಲ ಅಂತ அந்த ಹೇಳಿ இடத்துல அந்த சிவந்த சமுத்திரத்தை ரெண்டா பிளிக்கிறாரு. ಆ ಜಾಗದಲ್ಲಿ ஹalleluya. ಸಮುದ್ರವನ್ನು இரண்டாக பிரித்து ಎರಡಾಗಿ ಅದನ್ನು கிட்டத்தட்ட அந்த 6 லட்சம் ஜனங்களை கொண்டு போறாரு அந்த பாதையில. ಅಲ್ಲಿ 6 ಲಕ್ಷ ಜನವನ್ನು ಆ ಸಾಗರವನ್ನು ದಾಟಿಸುತ್ತಾರೆ. இந்த பக்கம் போன் வழி காட்டல, ಅಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ದಾರಿ உங்களுக்கும் எனக்கும் ஒரு புதிய பாதையே உண்டாக்கிட்டாரு. ನನಗೂ ನಿಮಗೂ ಒಂದು ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು பாதையை உண்டாக்கிட்டாருங்க. ಅವರು ಮಾರ್ಗವನ್ನು பாதையை காட்டுவாரு, உண்மைதான். ಅವರು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ. பாதையே இல்லாத இடத்துல பாதையை உங்களுக்காக, வழியே இல்லாத இடத்துல வழியை உங்களுக்காக உண்டாக்கிடுவார். ஹalleluya. ಇಲ್ಲದ ಜಾಗದಲ್ಲಿ ನಮಗೂ ನಿಮಗೂ ಮಾರ್ಗವನ್ನು புதிய வழியை, புதிய வாய்ப்பை ஆண்டவர் உண்டாக்க வல்லவர். ಹೊಸ ಮಾರ್ಗವನ್ನು ಉಂಟು ಮಾಡುತ್ತಾರೆ. அதனால நம்பிக்கையற்று சோர்ந்து போயிடாதீங்க. ಆದ್ದರಿಂದ ನೀವು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ டாக்டர் ரிப்போர்ட்டை ಹೋಗಬೇಡಿ. நம்பிடாதீங்க. ನೀವು ಡಾಕ್ಟರ್ ರಿಪೋರ್ಟ್ ಅನ್ನು ನಂಬಬೇಡಿ. உங்க டீச்சர் ரிப்போர்ட்டை நம்பிடாதீங்க. ನಿಮ್ಮ ಶಿಕ್ಷಕರ ರಿಪೋರ್ಟ್ ಅನ್ನು ನಂಬಬೇಡಿ. உங்க எக்ஸாம் ரிசல்ட்டை நம்பிடாதீங்க. ನಿಮ್ಮ ಎಕ್ಸಾಮ್ ರಿಸಲ್ಟ್ ಅನ್ನು ನಂಬಬೇಡಿ. ஒண்ணுமே இல்லனாலும் ಏನು ಇಲ್ಲದಿದ್ದರೂ கர்த்தர் உங்களை ஒரு இடத்துல உயர்த்தி வைக்க அவர் வல்லவராக ಕರ್ತನು இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಮ್ಮನ್ನು ಒಂದು ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇರಿಸುತ್ತಾನೆ. ஆனா நீங்க படிக்க வேண்டிய நேரத்துல, எழுத வேண்டிய நேரத்துல, செய்ய வேண்டிய நேரத்துல செஞ்சிடணும். ಆದರೆ ನೀವು ಓದುವ ಸಮಯದಲ್ಲಿ, ಬರೆಯುವ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಏನೋ ಎಲ್ಲ ಮಾಡಬೇಕಂತ ಅದನ್ನ ஆகார் ತಕ್ಷಣ ನೀವು ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. வனாந்திரத்துல இருக்கிறாங்க, வில்டர்னஸ். ಆಗಾರಳು ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿದ್ದಾಳೆ. தனிமையில் இருக்கிறாங்க, தனிமை, லோன்லினஸ். ಆತಳು ಏಕಾಂಗಿಯಲ್ಲಿದ್ದಾಳೆ. ஹோப்லெஸ்ஸா இருக்கிறாங்க, நம்பிக்கையற்றவர்களா இருக்கிறாங்க. ಆತಳು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾಳೆ. அங்க ಅಲ್ಲಿ கர்த்தர் அவளோடு கூட இடைப்பட்டார். ಅಲ್ಲಿ ಕರ್ತನು ಅವಳೊಟ್ಟಿಗೆ சொல்லாதீங்க, ಭೇಟಿಯಾದರು. இனி எனக்கு எதுவுமே முடியலன்னு சொல்லாதீங்க கடல் பிள்ளைங்க. ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರುವವರು ನೀವು ಯಾವತ್ತೂ ಹೇಳಬೇಡಿ ನನಗೆ எல்லாவற்றையும் முடிக்க வைக்கிற தேவன் உண்டு. ಎಲ್ಲವನ್ನು ಸಾಧ್ಯವಾಗುವುದಾ? ஹalleluya. ஹalleluya. இங்க பாருங்க, இங்க 3 பேர் இங்க இருக்காங்க, ஆபிரகாம், சாராள், ஆகார். ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ಇಲ್ಲಿ 3 ಜನ ಇದ್ದಾರೆ, ಆಬ್ರಹಾಮ್, ಸಾರಾಳು ಮತ್ತೆ என் கர்த்தர் எவ்வளவு அழகா இந்த விஷயத்தை டீல் பண்றார் பாருங்க. ಕರ್ತನು ಎಷ್ಟು ಸುಂದರವಾಗಿ ಇದನ್ನು ಡೀಲ್ ಮಾಡ್ತಾರೆ. ஆகார் நினைச்சிருக்கலாம், ஐயோ என் தப்புனாலதான் இப்படி நடந்தது. ಆಗಾರ್ ಅನ್ಕೊಂಡ್ ಬರೋಗಿತ್ತು, ನನ್ನಿಂದಾನೇ ಈ ಕಾರ್ಯ ಎಲ್ಲ ಆಯ್ತು ಅಂತ. இங்க பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, ಇಲ್ಲಿ ಆಬ್ರಹಾಮ್ ನೋಡಿ, இந்த இடத்துல 3 பேரும் தப்பு பண்ணிருக்காங்க. ಇಲ್ಲಿ ಈ ಜಾಗದಲ್ಲಿ 3 ಜನ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் தாமதம் ஆன உடனே சாராள் என்ன பண்றா, நமக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ದೇವರ ವಾಗ್ದಾನವು ಅದು கல்யாணம் பண்ணிக்க ತಡೆ சொல்றாங்க. ಆದಾಗಲೂ ಸಹ ಅಲ್ಲಿ ಅವರು ತಪ್ಪು ಮಾಡ್ತಾರೆ. ஆபிரகாம் சாராள் பேச்ச கேட்டுறாப்ல. ಆಬ್ರಹಾಮನು ಸಾರಾಳ ಮಾತನ್ನು ಕೇಳ, ஆகாரம் குழந்தை ஓடுனா அவன கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ಆಬ್ರಹಾಮನು ಮಗು ಆಗಿದ ತಕ್ಷಣ ಅವರು ಒಂದು ಸ್ವಲ್ಪ ತಾತ್ಸಾರ ಮಾಡ್ತಾರೆ. தப்பு தான் எல்லாரும், ಎಲ್ಲವೂ ತಪ್ಪೇ ಆಗಿದೆ. எல்லாரும் அங்க குறையுள்ளவர்களா தான் இருக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಅಲ್ಲಿ ಕೊರತೆ ஆனா ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾರೆ. எல்லாரையும் ஆண்டவர் நோகடிக்காம எல்லாரையும் எவ்வளவு அழகா அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணி அந்த சூழ்நிலையை சமாளித்து நம்பிக்கையற்ற ஆகாருக்கு சரியான வழியை உண்டு பண்றார் பாருங்க. ಆದರೆ ನೋಡಿ, ದೇವರು ಆ 3 ಜನಕ್ಕೆ ಅವರು ಮಾಡಿದ್ದು ತಪ್ಪು ಅಂತ ಗೊತ್ತಿದ್ದರೂ ಸಹ ಅವರಿಗೆ ನೋವಾಗದೇನೆ ಅವರಿಗೆ ಒಂದು ದಾರಿಯನ್ನು ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸಿ ஒருவேளை ஆகார் என்ன பண்ணிருக்கலாம், ஒருவேளை ஆகார் என்ன பண்ணிருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಆಗಾರಳು ಏನ್ ಮಾಡಿರ್ಬೇಕು, ஐயோ இது நான் செஞ்ச தப்புனால தான் நடந்துச்சு. ಅಯ್ಯೋ ಇದು ನಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪಿನಿಂದ. சில சமயத்துல நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம், ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು நான் ஏன் இந்த நிலையில இருக்கிறேன், ನಾವು ಯಾಕೆ ಈ ಸನ್ನಿವೇಶ, நான் ஏன் வேலையில இல்லாம இருக்கிறேன், ನಾನು ಯಾಕೆ ಕೆಲಸ ಇಲ್ಲದ, எனக்கு ஏன் கடன்ல இருக்கிறேன், ನಾನು ಯಾಕೆ நான் ஏன் இவ்வளவு தோல்வியில இருக்கிறேன், ನಾನು ಯಾಕೆ ಈ ಸೋಲಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ, நான் ஏன் இவ்வளவு நஷ்டத்துல இருக்கிறேன், ನಾನು ಯಾಕೆ ಈ ನಷ್ಟದಲ್ಲಿ நான் செஞ்ச பாவம். ನಾನು ಮಾಡಿದ பக்கத்துல பார்த்து சொல்லமா,
ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ இல்ல நான் ಹೇಳೋಣವಾ? செஞ்ச பாவம் தான் போல, ಎಲ್ಲ ನಾನು ಮಾಡಿದ ಪಾಪ இல்ல ಅಂತ நான் செஞ்ச ಹೇಳಿ, தப்பு தான் போல, ಎಲ್ಲ ನಾನು ಮಾಡಿದ ತಪ್ಪು ಅಂತ ஒருவேளை ಹೇಳಿ நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಆತರ ಯೋಚನೆ ஆனா ಮಾಡ್ತಾ கர்த்தர் ಇರಬಹುದು. உங்களை பார்த்து சொல்றாரு, ಆದ್ರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡಿ எந்த ಹೇಳುತ್ತಾನೆ, சூழ்நிலையும் மன்னிக்க மறைக்க மாற்ற என்னால முடியும். ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲೂ ಸಹ ಯಾವ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ஹalleluya. ಸಹ ನಾನು ಮನ್ನಿಸುವ எந்த சூழ்நிலையும் ದೇವನಾಗಿದ್ದೇನೆ ಅಂತ மன்னிக்க ಹೇಳಿ. மாற்ற என்னால முடியும். ಯಾವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೂ ಕೂಡ ನನ್ನಲ್ಲಿ ಮಾತ್ರ ಅದನ್ನು ನಾನು உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஹalleluya. உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಯೋಚನೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்க வாழ்க்கையில ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரா? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಯೋಚನೆ ಇಟ್ಟಿದ್ದಾರಾ? ஆபிரகாமுக்கு, ಅಬ್ರಹಾಮನಿಗೆ, ಸಾರಾಳಿಗೆ ஒரு சுயநல திட்டம் இருந்துச்சு. ಒಂದು ಸ್ವಾರ್ಥತನದ ಒಂದು ಯೋಚನೆ ஆனா ஆபிரகாமின் தேவன் ஆண்டவருக்கு ಆದರೆ ಅಬ್ರಹಾಮನ ದೇವರಿಗೆ சுயநல திட்டம் இல்ல. ಅವರಿಗೆ அவன் ಸ್ವಾರ್ಥತನ ಒಂದು வாழ்க்கையில ಯೋಚನೆ அவன் ಇಲ್ಲ. மகன் வாழ்க்கையில ஒரு பெரிய உன்னதமான திட்டம் இருந்துச்சு. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಆಗಲಿ ಅವರ ಮಕ್ಕಳ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು உங்க- ಒಳ್ಳೆಯ ಯೋಚನೆ ಇತ್ತು. உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு பெரிய யோசனையை திட்டத்தை வைத்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸಹ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಯೋಚನೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ அது ಕರ್ತನು. தீமைக்கானதல்ல, ಅದು ಯಾವುದೋ ಒಂದು நன்மைக்கானதே. கரங்களை ಅದು தட்டலாமா? ಯಾವುದೋ ಒಂದು ಕೆಟ್ಟದ ಕಾರ್ಯದ ஹalleluya. ಒಳ್ಳೆಯ எந்த ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿದೆ. சூழ்நிலையிலும் முடிவு இல்ல. ಯಾವ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ಒಂದು ಮುಕ್ತಾಯ ಇಲ್ಲ. ஜீவனை ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். ಜೀವನವನ್ನು ನಿಮಗೆ ಕರ್ತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. நாசியில் சுவாசம் முடிவதற்கு முன்பாக வரைக்கும் ನಮಗೆ ಶ್ವಾಸವು ಇರುವಷ್ಟು ದಿನ கர்த்தர் என்னையும் உங்களையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವ வழி ಆತನಾಗಿದ್ದಾನೆ. உண்டாக்க ಮಾರ್ಗ வல்லவராயிருக்கிறார். ಉಂಟು ಮಾಡುವ ಆತನಾಗಿದ್ದಾನೆ. வனாந்தரத்தில் சந்தித்த தேவன், ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ தனிமையில் ಭೇಟಿಯಾದ சந்தித்த ದೇವರು, தேவன், ಏಕಾಂಗಿಯಲ್ಲಿ ಭೇಟಿಯಾದ ದೇವರು, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் சந்தித்த தேவன், ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಭೇಟಿ ನೀಡಿದ உங்களை ದೇವರು எந்த சூழ்நிலையிலும் சந்திக்க அவர் வல்லவராயிருக்கிறார்.